கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாள் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பார். அவன் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. படுக்கை மேல் வியாதியை கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவன் வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றிப்படுவார். கர்த்தாவே என் மேல் இரக்கமாய் இரு. உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவன், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்கிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையா பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போ அதை தூற்றுகிறான். என் பகையினர் எல்லாரும் மேலே மேகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் வியாதியை கிடைக்கிற அவனை எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் துதிகாலை தூற்றுகிறான். கர்த்தாவே எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாதனால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறேன் என்று அறிவேன். நீர் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கு உள்ள சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கு உள்ள சதா காலையில் சோதரிக்கப்பட்டவர். ஆமேன் ஆமேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.